இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. வேலூர்ல ஸ்பீச் பாத்தீங்களா அப்படின்னு? அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் அடிஷ்னலாக ஒன்று சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட கோரிக்கை மாதிரி, அதாவது மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கோ அதை பூர்த்தி செய்கிற மாதிரி அதில் சில அடிஷ்னலான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அதுவும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறையா ஸ்கூலில் வந்து சுத்தப்படுத்தாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. இந்த பரப்புரை இந்த மக்கள் கூட்டம் நிர்வாகி கூட்டம் அப்படின்றது அந்த விஷயத்தில் வந்து பேசியிருப்பார். அந்த நிர்வாகி கூட்டத்தில் ஒரு அடிஷ்னலாக ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்றத ஒன்று ஆரம்பித்து பேசியிருப்பார். பேசி முடிச்சதுக்கப்புறம் மறுநாளோ இல்லை அதுக்கு மறுநாளோ ஒருத்தவங்க வந்து வீடியோ வந்து கிளப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டு இங்கே நடக்கிறதே காப்பிரைட் அவங்க தான் வாங்கி வச்சிருக்கிற மாதிரியும், இல்லை பிக் பாஸ் ஷோ மூலயமா மொக்கையே வாங்காத மாதிரி பிக் பாஸ் ஷோ சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரியும், இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டில் யார் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டு அதை வெற்றிகரமாக நடத்துனாங்களோ அவங்க எல்லாம் அவங்க பின்னாடி தான் இருக்கிற மாதிரியும், அதுக்கு ஏதோ ரசிகர் மன்ற தலைவர் மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பேசியிருந்தாங்க. யாரை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜூலி அவங்கள பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அடிஷ்னலாக ஒரு ஹீரோயிசமாக வந்து பேசியிருப்பாங்க. என்ன ஹீரோயிசம்னா, விஜய் ஃபேன்ஸையே வீட்டுக்கு கூப்பிட்டு, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம், நான் ஒன்று என் ஆஃபீஸில் தான் இருப்பேன். இதில் என்ன ஒன்று எனக்கு சந்தேகம்னா, ஜூலிக்கு ஆஃபீஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக வந்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் வந்து சீண்டி விடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா, 50 வந்து 500 ஆக்கிடாதீங்கண்ணே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொச்சையாகவும் கொஞ்சம் அறமற்றும் வந்து பேசியிருப்பாங்க. காரணம் ஏன்னா, அது ஒரு டெத்து. கரூரில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 41 பேர் வந்து இறந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை அப்படின்றலாம் வந்து இறந்துருக்காங்க. என்னமோ விஜய் அவர்கள் தான் கூப்பிட்டு வீட்டு வாசல் முன்னாடியோ இல்லை அவங்க வீட்டு வாசல் முன்னாடியோ போய் நின்று கழுத்தை நெரிச்சியோ இல்லை காலில் மிதிச்சியோ வந்து கொன்ன மாதிரியும், இல்லை வந்து போலீஸ் சைடில் இருந்தும் இல்லை சிபிஐயில் இருந்தும் விஜய் மேலே தான் முழு குற்றமும் இருக்கிற மாதிரியும் வந்து டிக்ளேர் பண்ண மாதிரியும், தமிழ்நாடே வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் அப்படின்ற மாதிரி ஜூலி வந்து ஒரு அறமற்று வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிக்கலாமே அப்படின்றது. ஏன்னா விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசி சில பேர்லாம் இங்கே வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த குட்டையில் வந்த மட்டைங்களில் சில பேர் வந்து அந்த க்யூவில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்த க்யூவில் அடுத்த கட்டமாக வந்து நின்னது ரீசெண்டாக வந்து ஜூலி அப்படின்றத வந்து நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து வறுத்தெடுத்து தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அவங்க என்ன பேசுவாங்கன்னா, ஃபெமினிசத்தை வந்து கையில் எடுப்பாங்க. போலி ஃபெமினிசம் பேசுகிறவங்க வந்து நான் குறை சொல்லலை. ஃபெமினிசம் பேசுகிறவங்க வந்து பேசட்டும். உண்மையான ஃபெமினிசம் பேசுகிறவங்க வந்து இங்கே வந்து மதிப்பாங்க. ஆனால் போலி ஃபெமினிசம் வந்து இந்த மாதிரி ஜூலி அவங்க வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். காரணம், இதுக்கு முன்னாடி அதே பிக் பாஸ் ஷோவில் பரணி அவர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவர் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பேர் முன்னாடி வந்து காலில் விழுந்து ஒரு நாடகம்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிக் பாஸ் ஷோலேயே உள்ளே வந்து நிறையா நாடகம்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓவியா முன்னாடி நிறையா வந்து மொக்க வாங்கியிருப்பாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் முன்னாடி கூட வந்து மொக்க வாங்கியிருப்பாங்க. தமிழ் ஆடியன்ஸு இல்லை அந்த ஷோ பார்த்த நேயர்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் அவங்ககிட்ட நிறைய பேர் இருக்குது. இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் அவங்க தெருக்குள்ளேயே அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க. பின்ன ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்றது வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சீமான் வந்து அவருடைய மாநாடு, அது மாநாடா இல்லை வேறு ஏதாவது வந்து எனக்கு ஆரம்பத்தில் டவுட் இருந்துச்சு. என்னென்னா, அவர் வந்து வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருக்காரு. அது மாநாடுன்னு சொல்ல முடியாது. 234 தொகுதியில் 233 வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து அறிவிக்கல. யாருன்னா சாட்டை திருமுருகன். காரணம் ஏன்னா, சாட்டை திருமுருகன் விஜய் அவர்களை நேராக சவால் விட்டார். விஜய் அவர்கள் எங்கே வந்து 2026 எலெக்ஷனில் நிற்கிறாரோ அங்கே நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ சாட்டை திருமுருகன் மட்டும் இன்னும் வந்து அறிவிக்கல அப்படின்ற நினைக்கிறேன். எனக்கு வந்து சீட்டு கொடுங்க அந்த இடத்துக்கு அப்படின்ற வலுக்கட்டாயமாக அவரும் வந்து ஏறி உட்காந்துக்கிறாரு. கண்டிப்பாக வந்து பலிகாடு ஆகிடுவார். இதில் அடிஷ்னலாக சீமான் அவரோட வருஷம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது என்ன, அவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இது வந்து விவசாயிகளுக்கான கட்சி, ஏழை எளியவர்களுக்கான கட்சி, தமிழ் மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவருடைய வேட்பாளர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, அதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, மருத்துவர்கள், அவங்கள தான் வந்து வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்களே. சில சினிமா செலிபிரிட்டியை கூட வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இவ்வளோலாம் பேசிட்டு ஒரு விவசாயி அதாவது விவசாயி வந்து நிப்பாட்டியிருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அந்த பிரபலமான ஒரு விவசாயி இல்லை விவசாயி நின்னதை வந்து பிரபலப்படுத்தவும் அவங்க வந்து மறுத்துருக்காங்க. தொடர்ந்து வந்து இதே பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து பின்னாடி தான் இருக்கும். 2026 எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி வந்து 8%லேருந்து பாதி குறைஞ்சி 1%க்கு கம்மியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் ஏன்னா, அவர் 2010க்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் அரசியல் ஆரம்பித்து இதே தான் திருப்பி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டீனேஜ் வயசு பசங்க. அந்த டார்கெட் ஆடியன்ஸ் தான். அந்த வயசை கிராஸ் பண்ணி ஒரு 25 வயசு 26 வயசு கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய உண்மை சூழ்நிலை என்னன்றது அப்படின்றது வந்து கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாட்டை திருமுருகன் இதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் சரி, அவங்களை எதிர்த்து புதுசாக யாராவது கட்சி ஆரம்பித்து வந்தாலே முதல் பயப்படுறது யாருன்னா நாம் தமிழர்கள் கட்சியிலேருந்து. அது கட்சின்னு சொல்ல முடியாது, கட்சியை வழிநடத்துகிற சீமான், அவங்கள தான் சொல்லணும். சீமான், சாட்டை துரைமுருகன். ஏன்னா யாராவது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டா போதும், அவங்க என்ன இனம், என்ன மொழி, என்ன ஜாதி, என்ன மதம் அப்படின்றது வந்து செத்து போயிருந்தா கூட விட மாட்டாங்க போல். தோண்டி புதைச்சி எந்திரிச்சு நிப்பாட்டி வச்சு உன்னை நான் சுரண்டிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்றது தெரியாமல் ஆளும் கட்சியே எதுக்கலாம், இல்லை வந்து இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியே வந்து எடுக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி அப்படின்றத எடுக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற கட்சி அப்படின்றத எடுக்கலாம். அவங்களெல்லாம் எதுக்காமல் புதுசாக வர கட்சி, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை வந்து ரொம்ப கொச்சையாக வந்து பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது அவர்கள் வந்து கொச்சையாக பேசியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து விஜய் அவர்கள் வந்து
இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களே வந்து கொச்சையாக பேசுகிறாங்க. இதில் என்னென்னா விஜயகாந்த் ரஜினி அவங்கள டச் பண்ண அளவுக்கு வந்து விஜய் இன்னும் அவங்கள டச் பண்ணல. காரணம் ஏன்னா பயம். அந்த பயம் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் 6 முதல் 60 வரை வந்து விஜய் அவரோட ஃபேன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஆணித்தனமாக இருக்காங்க. ரொம்ப வார்த்தை விட்டாங்க அப்படின்னா போராடலாம் வந்து கண்ணி வெடியாக தான் வெடிக்கும். அதனால் கொஞ்சம் விஜய் விஷயத்தில் மட்டும் விஜயகாந்துக்கும் ரஜினிக்கும் என்ன ஸ்டெப் எடுத்து கெட்ட வார்த்தைலாம் பேசினாலும் அது கொஞ்சம் குறைச்சி தான் வந்து பேசுகிறாங்க. கூட்டணி எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கு அரசியல் நெருங்கிறதுனால அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் வந்து இப்ப டிஎம்கே போயிட்டாரு, அதுக்கு அது வந்து ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிவிகேல தான் ஆல்ரெடி சேரதா சொல்லிட்டு இருந்தாங்க, தினகரனும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை ஏன் அவங்க வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் விஜய் பேரை சொல்லி தனக்கான செல்வாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும், நம்ம பக்கம் செல்வாக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் டிவிகே சைடில் வந்து அவங்களுக்கு வந்து பாசிபிளான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்கல. இவங்க மேலே ஆல்ரெடி ஊழல் வழக்கு குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்குது. மக்கள் மேலேயும், அதாவது மக்கள் சைட்லேருந்தும் சரி, இவங்க மேலே வந்து அதிருப்தி அப்படின்றது இருக்குது. பெருசாக முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை அப்படின்றது ஒன்றும் இல்லை. மக்களுக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது ஒன்று இருந்தால் தான் இவங்க சைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க டிவிகே கட்சியிலே வந்து கேட்டிருப்பாங்க இவங்க நம்ம சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்றது. ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்களும் வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், நான் சொல்கிறது வந்து கற்பனையாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஹோலில் வச்சுருந்தாங்க. இப்போ ஆப்வியஸ்லி ஏடிஎம்கேலேருந்து அவர் வெளியில் வந்ததுனால இப்போது டிஎம்கேல வந்து சேர்ந்திருக்காரு. டிஎம்கேல சேர்ந்ததுக்கப்புறம் அவரோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். அவர் இப்போ கரண்ட்டில் வந்து அவர் எம்எல்ஏவா இல்லை. இவரும் சரி, யார் செங்கோட்டையன் அவர்களும் சரி, அவர் வந்து ஏடிஎம்கே கட்சியிலும் இல்லை. அவரும் வந்து அந்த கட்சியிலேருந்து வந்து வெளியில் வந்திருக்காரு. இப்போ அடுத்து டிவிகே கூட கூட்டணி அப்படின்றத பார்த்தா காங்கிரஸ் அப்படின்றது வந்து பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு போயிருக்கு அப்படின்றது கேள்விப்பட்டு இருக்கேன். ரீசன் ஏன்னா ஆட்சியில் பங்கு அப்படின்றது விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து 35 மினிஸ்டர்ஸ் அப்படின்றது இருக்காங்க. ஒரு 5 மினிஸ்டர்ஸ் அப்படின்றது காங்கிரஸ் சைடுக்கு கொடுத்தா கூட அவங்களுக்கு அது வந்து ப்ளஸ் தான். டிஎம்கே சைடில் ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சியில் பங்கும் சாத்தியம் இல்லை, அதே மாதிரி துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பு அப்படின்றது வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது. நான் சொல்கிறது வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவருடைய பையன் அவங்களுக்கு தான் அந்த கட்சியில் பெரும்பாலும் வந்து இடம் இருக்குது. அவங்களும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க, கட்சியில் உள்ளவங்களும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சதுனால காங்கிரஸ் சைட்லேயும் அடுத்து காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் வந்து முழு வீச்சோட வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டிவிகே சைடு வந்தால் அவர்கள் வந்து இன்னுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். டிவிகே சைடு வந்தால் இன்னொரு அடிஷ்னலாக என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் 2026 எலெக்ஷனில் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பிடிச்சிட்டாரு, காங்கிரஸ் கூட்டணியோட ஆட்சி பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு 5 மினிஸ்டர் பதவியோ இல்லை ஒரு 7 மினிஸ்டர் பதவியோ கொடுக்குறாங்க அப்படின்னா, அடுத்து வந்து எம்பி எலெக்ஷனுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எம்பி எலெக்ஷனுக்கு வந்து கேரளாவில் விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து இன்னுமே வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எம்பி எலெக்ஷனில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேரளாவையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கேரளா மட்டும் இல்லாமல் கேரளாலேருந்து பாதி, தமிழ்நாட்டிலேருந்து பாதி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா அப்படின்றது வந்து அங்கேயும் வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அது மூலயமா அவங்க வந்து வாக்குகள் எண்ணிக்கை வந்து இன்னுமே வந்து அதிகமாகும். ஸோ அந்த கணக்கெடுப்பும் அந்த மைண்ட் செட்லேயே வந்து காங்கிரஸ் ஃபியூச்சர்னால் வந்து இன்னும் ஒரு 60 நாள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் டேட் இன்னும் சொல்லலை. ஸோ இந்த 60 நாளுக்குள்ளே அவங்க முடிவு எடுப்பாங்கன்ற அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து டிவிகே கூட கூட்டணி வச்சு அப்படின்னா டிஎம்கேவோட கேள்விக்குறி அப்படின்றது வந்து இன்னுமே ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது வீடியோ பார்க்குற மக்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க அப்படின்றது தெரியல. 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், 90s கிட்ஸ் அப்படின்றது. நான் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஏன் இந்த அளவுக்கு பதறாங்க, ஏடிஎம்கேவோட டிஎம்கே ஏன் வந்து இந்த அளவுக்கு டிவிகே கட்சியை நோக்கி வந்து பதறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேக்குக்கு போவோம். 1991 to 96 ஜெயலலிதா அவங்க வந்து 91 தான் ஃபஸ்ட்டு சிஎம் ஆகியிருப்பாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம். எம்ஜிஆர் வந்து இறந்து போயிருப்பார் அதுக்கு முன்னாடிலாம். 91லேருந்து 96 இந்த ஆட்சியை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பிடிச்சதில் டிஎம்கே வந்து தோற்று போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது டிஎம்கே எத்தனை வாக்கு 234 தொகுதியில் எத்தனை வாக்கில் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் 7 சீட்டு தான் வின் பண்ணாங்க 91லேருந்து 96. இப்போ 91க்கு அப்புறம் 96லேருந்து 2001 எலெக்ஷனுக்கு அப்புறம் டிஎம்கே வந்து ஆட்சி பிடிச்சாங்க. அதே 96லேருந்து 2001 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் ஏடிஎம்கே என்ன வாக்கு தெரியுமா பிடிச்சாங்க? இன்னுமே ஷாக்கிங்காக இருக்கும். 4 சீட்டு தான் பிடிச்சாங்க. அந்த 4 சீட்டில் ஜெயலலிதா அம்மையார் வந்து பர்கூர் தொகுதி அப்படின்றத நினைக்கிறேன், சரியாக தெரியல. அந்த தொகுதியில் அவங்க வந்து தோற்று போனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் வேலைவாய்ப்பு, அப்புறம் இளைஞர்களுக்கான கல்வி, முக்கியமாக வந்து போலீஸை ஹேண்டில் பண்ண விதம், அப்புறம் அவங்க கட்சிக்குள்ளே நடந்துக்கிட்ட விதம், ப்ரெஸ் மீடியாக்களை வந்து சந்திக்கிற விதங்கள் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் அல்ட்ராசிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதனால தான் இவங்க வந்து ஒரு டபுள் டிஜிட் கொடுவாங்களே, இது நிறைய பேருக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம இப்போ போயிடுவோமோ விஜய் வந்ததுனால. ஏன்னா இப்போ சட்ட ஒழுங்கை வந்து அவர் உள்ள கரண்டியை விட்டு கிண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு, எங்கெங்கே என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்திலேயே இவங்க டபுள் டிஜிட் கூட தாங்காமல் தோற்று போயிருப்பாங்க, அதாவது தாண்டாமல் வந்து தோற்று போயிருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வேளை விஜய் 200 தொகுதி பிடிச்சா, இல்லை இவங்களை டபுள் டிஜிட் கூட தாண்ட விடாமல் போனால் ஆக்கிடுவாங்களோ அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ளே வந்து பயம் அப்படின்றது இருக்குது. எம்ஜிஆர் அவர்களும்
அவர் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் இறக்குற வரைக்குமே ஏடிஎம்கேவை வந்து ஆட்சியில் அமர்த்தவே விடலை. அப்போது வந்து ஏடிஎம்கேவை அவங்க எதிர்க்கட்சியை வச்சு தோத்தது 234 தொகுதியில் 50 சீட்டு வந்து தாண்டவே விடாமல் எம்ஜிஆர் அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் மறுபடியும் நடக்குமோ அப்படின்றது வந்து டிஎம்கே வந்து ரொம்பவே அச்சமாக இருக்குது. ஏன்னா அவருடைய பையனை வந்து அடுத்த 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் உதயநிதி அவர்களை சிஎம் ஆகணும்னு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்து இன்னொரு வாரிசு ரெடியாக இருக்குது. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பதட்டம். இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு என்ன பதட்டம் அப்படின்னா, எடப்பாடி ஐயா அவருக்கு வந்து வயது முதிர்ந்த காரணம் இப்போவே வந்து ஆட்சியில் அமர்ந்தால் தான் உண்டு. அதுக்கடுத்து இதுக்கப்புறம் 2031 தான் எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அவருக்கான பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் கத்தி பேசுகிறதுக்கும் உடல் வந்து அவருக்கு ஒத்துழைக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ ஆல்ரெடி பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுருக்காங்க. பிஜேபி பற்றி நம்ம சொல்லி தெரிஞ்சணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட வேலையை பிரிவினவாதம், கட்சிக்குள்ளேயே சண்டை மூட்டிவிட்டு பிரிக்கிறதா. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஏடிஎம்கே இன்றைக்கி வந்து 3ஆவோ 4ஆவோ வந்து உடஞ்சிருக்கு. 2031 ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வாய்ப்பு இருக்கு விஜய். ஏடிஎம்கே டிஎம்கேவா அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்காது. சப்போஸ் விஜய் வந்து 2026 எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்தும் டிஎம்கேல இருந்தும் அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ வந்து பிரிஞ்சு இங்கே வந்து சேரத்துக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் 2016 அந்த காலகட்டத்தில், அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவருடைய கட்சி வந்து 2வது பெரிய கட்சி அப்படின்றது வந்துச்சு. டிஎம்கேவை விட சீட்டு 29 சீட்டு வின் பண்ணார் அப்படின்றத நினைக்கிறேன். டிஎம்கே கட்சி அவங்கள விட கம்மியாக 23 சீட்டு தான் வந்து 23 சீட்டோ சம்திங் தேமுதிக விட கம்மியாக தான் வாக்குகள் வந்து வாங்கியிருப்பாங்க சீட் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு தேமுதிக அப்படின்றது வந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்த எலெக்ஷன் தேமுதிக அப்படின்றது வந்து தோல்விகளை சந்திச்சு வரும்போது இன்றைக்கி படுதோல்விகள் அப்படின்றது இருக்காங்க. அவங்களுடைய கட்சி எப்படி உடஞ்சிதோ அந்த மாதிரி வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் கட்சியிலேருந்து உடஞ்சி எம்எல்ஏங்க வந்து விஜயோட கட்சிக்கு சேரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் நடக்கும். கூட்டணி அப்படின்றதெல்லாம் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்காது. 2026 யார் ஜெயிப்பாங்க? 2026 யார் ஜெயிப்பா அப்படின்றது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து மீடியாவை தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி காலங்காத்தாலேயே யாரெல்லாம் குளிக்காமல் கூட உட்காந்துருவாங்கன்னு இருக்கேன். லீவை போட்டுட்டு ஜனநாயகம் படத்துக்கு யாரெல்லாம் லீவ் போட்டாங்களோ அதே ரீக்ரியேட் பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு லீவ் கேட்டுட்டு காலங்காத்தாலேருந்து உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கி தான் வந்து தெரியும் நினைக்கிறேன். மும்முனை போட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ரொம்ப தீவிரமாக இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றது. பொண்ணு இருக்குது, பையன் இருக்குது. நீங்கள் யார் சொல்லுங்கள்? மறுபடியும் சத்யராஜ் பொண்ணு மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படிங்களா? சத்யராஜ் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெட்டப் சேஞ்ச் ஒன்று போட்டுப்பார் லேடி மாதிரி. மீம்ஸ் தான் பார்த்தேன். அது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அப்படின்றது கிடையாது. ஸோ அது எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பொண்ணு கெட்டப்பை நீங்கள் போட்டிங்க அப்படின்ற மாதிரி ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் பாடி ஷேமிங் பண்ணல அதுக்காக. ஏன்னா விஜய் அவர்களை பற்றியும் விஜயோட கட்சியை பற்றியும் நிறைய பேர் வந்து கொச்சையாகவும் கேலியாகவும் ரொம்ப அருவருக்கத்தக்கும் பேசுனதில்ல. நான் பேசுனது வந்து 1% கூட அப்படின்றது வராது. அவங்கெல்லாம் எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா சின்ன ஒரு அசைன்மெண்ட் அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 விதமாக ஒன்று பார்த்துக்கணும். ஒன்று கிவ் அண்ட் டேக். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் அப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. விஜயை பற்றி நீங்கள் ஏதாவது நெகட்டிவாக பேசுங்க அப்படின்றது. நெகட்டிவாக பேசுனா அவங்களுக்கு வந்து விஜய் மேலே என்ன நெகட்டிவ் அப்படின்றது உண்மையிலே தெரியல. ஸோ அதனால் சினிமாக்காரன் திருப்பி கூத்தாடி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவே வந்து ஒரு சினிமாக்காரங்க தான். அவங்க அண்ணனும் வந்து ஒரு சினிமாக்காரங்க தான். ஸோ அப்படின்றது அவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கட்சியில் ஏதாவது டிஎம்கே சைட்லேருந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தொகுதிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சீட்டோ இல்லை மகளிர் அணியில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இவங்களாம் வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேஷனுக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து செல்லுபடியாகாது.